ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வருஷமாவது சக்கப்பழம் சீசன் முடியங்குள்ள கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒன் டைமாவது செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எக்ஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம கேரளா ஸ்டைலில் சக்கப்பழம் வச்சு எப்படி பாயாசம் செய்கிறதுன்னு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போனா தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமையே சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. வாங்க வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை நல்லா லைட்டாக வறுத்துக்கலாம். நம்ம இப்போ ஜவ்வரிசி நல்லா லைட்டாக வறுத்தாச்சு. இப்போ அதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுறேன். திருப்பியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு பாசிப்பருப்பு 80 கிராம், ஜவ்வரிசியும் 60 கிராம் சேர்த்துருக்கேன். பாசிப்பருப்பு 60லேருந்து 80 கிராம் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு 250 கிராம் சக்கை, அதாவது பலாப்பழம் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி நெய்யில் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 1 மினிட் 2 மினிட் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு 2 ஏலக்காவையும் அதில் சேர்த்து இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம். நல்லா 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் பெரிய கிளாஸ்க்கு. இப்போ குக்கரில் நான் இதை வச்சு ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் சட்டியில் வேக வைக்கணுன்னா வேக வைக்கலாம், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். நான் குக்கர்லேயே இந்த மாதிரி நல்லா குலைவாக 4 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ 100 கிராம் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஃப்ளேமை சிம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி 100 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்துகிட்டு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அது நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா தேங்காய் 1/2 மூடி எடுத்து 1ஆம் பால் 2ஆம் பால்னு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு 2ஆம் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. கலந்து ஒரு கொதிச்சு வரத்தில் 1ஆம் பாலையும் சேர்த்து இப்போ நல்லா கொதிச்சு வரணும். நான் எதுக்காண்டி பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன் அப்படின்னா ரொம்ப திகட்டாமல் இருக்கும். பலாப்பழமும் இனிப்பு, நம்ம அதில் சேர்த்துருக்க இனிப்பும் ரொம்ப திகட்டாமல் இது நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு தேங்காய் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் நல்லா பொன்னிறமாக வறுத்து வர்ற வரைக்கும் நல்லா வருங்க. சிம்லே வச்சு வருங்க, அப்புறம் இல்லாட்டினா கருகிரும். தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ அந்த பாயாசத்தில் இதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கரண்டிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டிட்டு நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான ஒரு பலாப்பழம் பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கேரளா ஸ்டைலில். இது கூட பப்படம் வச்சு நம்ம உடச்சி போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரைன்னு சொல்வேன். இந்த சீசன் முடியுங்குள்ளேயே கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.